ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மிஸ்டர் டிகோ பிரபா. இன்னைக்கு நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். சரியான டிராஃபிக் மக்களே, ஒன்றும் முடியல. ஸோ அதனால் வேனை விட்டு இறங்கியாச்சு. வேனை விட்டு இறங்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம வேனை ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது செகண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் மிஸ்டர் டிகோ பிரபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானே அழுத்தி விட்டுருங்க மக்களே. சரியான டிராஃபிக், ஆனால் ரொம்ப முடியல. ஒன்றுமே முடியாமல் பேசாமல் நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த லாஸ்ட் வரையும் எண்டு வரையுமே நிற்கிது, சரியான டிராஃபிக்கு. அதனால் பசங்க காலைல எழுந்து சரி ப்ரெஷ்ஷும் பண்ணல. ஸோ ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். எங்களோட நிலைமை நீங்களே பாருங்களேன். ஃபைனலி நம்ம ஒரு ஹோட்டலுக்கிட்ட வந்திருக்கோம். அந்த ஹோட்டலில் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே சீசன் டைம்ன்றதால ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்குது. எல்லா கடையிலுமே சரியான கூட்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா தயவுசெய்து சீசன் டைமில் மட்டும் ட்ரிப்பு பிளான் பண்ணாதீங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கினே ரொம்ப அலைச்சலாக இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்தாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பூரி வித் ஆம்லேட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் சாப்பிட்டுட்ருக்கேன். என்னடா இங்கே வாய்ஸ் கொடுக்கலேன்னு பார்க்குறீங்களா? மைக்கை வேன்லேயே விட்டு வந்துட்டேன். அதனால் ஓவர் வாய்ஸ் கொடுக்குறேன், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இங்கே ஃபுட் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும் போது இங்கே ஃபுட் காஸ்ட் ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே சாப்பிட்ட வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஃபுட் காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. மேபி டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதால அதிகமாக இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பிளேஸ் விசிட் பண்ண வந்தோம். ஸோ இங்கே போட்டிங்லாம் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே போட்டிங் போகிறதுக்கு பர் பர்சனுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 200 சார்ஜ் பண்ணி போகிறதுக்கு நம்ம இதுக்கு போட்டிங்லாம் போனோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுக்க வந்தேன். தென் ஹார்ஸ் ரைடிங் கூட இருக்குது. ஹார்ஸ் ரைடிங் பார்த்தீங்களா, நம்ம பக்கத்தில் எவ்வளோ குதிரைங்கள்லாம் நிற்குது. ஸோ கலராக நல்லா ஹைட்டாகவே இருக்குது. எல்லாமே ரைடிங் பர்பஸ்க்கோசரம் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ரசிச்சுட்டு உங்களுக்கும் காட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நடுவில் ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி கொஞ்சம் வாட்டர் த்ரோயிங் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. சென்டரில் ஒயிட் கலர், பிளாக்கு, தென் காஃபி, செம்ம எல்லாமே பயங்கரமான குதிரைங்களாக தான் இருக்குது இங்கே. அதுவும் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுத்து தராங்க, அதுக்கும் ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சைக்கிளிங் இருக்குது, அதுவும் பண்ணலாம். சைக்கிளிங்கும் போகலாம். நம்ம இப்போது சப்போஸ் இங்கே இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சைக்கிளிங் இருக்குது. ஸோ சைக்கிள்லேயும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். வெயில், சரியான வெயில் மக்களே, ஒன்றுமே முடியல. சீசன் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். நம்ம சென்னையில் எப்படி இருக்குமோ அங்கேயும் அப்படி தான் கிளைமேட் இருக்குது. ஹாய் மக்களே, இவர் தான் யூடியூபரு. இவர் கொஞ்சம் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க மறக்காம. நீ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அவ்வளோ அவருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். யூடியூபர் இதுனா இதுங்க சொல்லுங்கள்.
வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இதான் போட்டிங்கு. கொடைக்கானலில் இருக்கிறோம். ஃபேமிலிஸ்லாம் வந்தாலே ஒரு தனியாக என்ஜாய் பண்ணலாம். போட்டிங்லாம் ஒரு ஃபேமிலிக்கு தான் செட் ஆகும். ஸோ நம்ம வந்து பசங்க கூட தான் வந்துருக்கோம். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதனால் நம்ம சரி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை இங்கே எடுக்க வந்தேன். இந்த நடுவில் பார்த்தீங்களா அந்த த்ரோ வந்து பயங்கரமாக இருக்குது. ஹெவி ப்ரெஷர் போட்டு அந்த த்ரோவை காட்டிடுறாங்க. அது ஒரு லாங்லேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பயங்கரமான அட்ராக்டிவாக இருக்குது. எவ்வளோ இது என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நானும் ப்ரோவும் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ கேங்காக தான் சுற்றிட்டு இருந்தோம். செம்ம என்ஜாய் பண்ணிருந்தோம். வேறு மாதிரி இருந்துச்சு இந்த ட்ராவல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ணன் கூடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஸோ மறக்க முடியாத ட்ராவல். அங்கேருந்து கிளம்பி ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து ஹில் ஸ்டேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடைக்கானல் போயிட்டு இருக்கும் போதே நடுவில் ஒரு பிளேஸ் வந்து ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் நிறுத்துனீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாருமே ட்ராவலிங் பண்ணுறவங்க எல்லாமே நிறுத்தி பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். அப்படின்னு க்ரௌடு வந்து சொல்லவே முடியாது, வேறு லெவலில் இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நம்ம போயிட்டே இருக்கோம். இன்னும் ஹைட்டு போயிட்டே இருக்குது. போகும்போது நடுவில் ஒருத்தனை பார்த்தோம். ஆனால் அவன் ரோட்டில் சுற்றிட்டுருக்கான். அவனை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. சரியான உடம்பு அவனுக்கு. நம்ம போயிட்டுருக்க வழியிலே ஒரு சூசைட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. சூசைட் பாயிண்ட்டை பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து கிளைமேட்டு வேற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சில்னஸாக இருக்குது. ஒரு க்ளவுடியாக ஃபீல் ஆகுது இந்த இடமே. சுற்றி லாங் ட்ரீஸாக இருக்குது. ஸோ இந்த இடமே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் க்ரௌடு சொல்லவே தேவையில்ல. சரியான க்ரௌடு, சரியான டிராஃபிக்கு. நம்ம பேக் சைட்லாம் பார்த்தீங்களா சரியான வெஹிக்கிளாக நின்றுட்டுருக்கு. ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி சரியான வெஹிக்கிள் தான் எல்லாமே. ஸோ ஃப்ரண்ட்லேயே இப்போ கார் அண்ட் வேன்ஸ்லாம் நிறுத்திட்டு எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா முன்னாடி எல்லாருமே நடந்து தான் போயிட்டுருக்காங்க. நடுவுலையும் இதுதான் அந்த வேவே. இந்த சூசைட் பாயிண்ட் தாண்டி போனால் ஒரு சின்ன ஒரு ரோடு ஒன்று வரும். அந்த ரோட்டில் தான் எல்லாருமே போய் ஆகணும். ஸோ எல்லாருமே இந்த ரோட்டில் தான் போகிறாங்க. கார் அண்ட் வேன் பைக்ஸ் எதுவுமே மூவ் பண்ண முடியாமல் இந்த இடம் இருக்குது. வேறு மாதிரி ஃபீல் ஆகுது இந்த இடம். கிளைமேட் சொல்லவே தேவை மக்களே. கிளைமேட்டு வேறு மாதிரி இந்த இடத்துல. ஆக்சுவலாக இது ரொம்ப ஹீல்ஸ்லேயே ரொம்ப ஹைட்டான இடம் தான். ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு சூசைட் பாயிண்ட்டுன்ட்டு நேம் வச்சுருக்காங்க. நான் உள்ளே போய் காட்டுறேன் இந்த சூசைட் பாயிண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு மோஸ்ட்லி விசிட் பண்ண எதுக்கு வராங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கும் அப்புறம் சுற்றி க்ரீனிஷாக இருக்கிற இடத்த பார்க்குறதுக்கோசம் தான் இங்கே எல்லாருமே வராங்க. அதுதான் இந்த கொடைக்கானலோட ஸ்பெஷலு. ஹீல்ஸ்லாம் ஏறும்போது செம ஃபன்னாக இருக்கும். செம ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கோசம் தான் இந்த ட்ராவல் பண்ணுறது. செம ஒரு மைண்டே ஃப்ரீயாக இருக்கும். உள்ளே போயிட்டு நான் காட்டுறேன் இடம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து டிக்கெட் பர் பர்சன் 10 rupees வாங்குறாங்க. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். 10 ரூபாடா. நம்ம பசங்களாம் டிக்கெட் எடுத்துகிட்டு லைனில் நிற்கிறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏறி இறங்கிறதுக்குள்ள மாட்டேன். எட்ரா 3 பேர் சார். சார் 3 சார் கேமரா ஆல்ரெடி
நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்ட்டு. அந்த லொக்கேஷன் மட்டும் பாருங்களேன். ஒரு க்ளவுடியாக ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, புகை மூட்டமாகவே இருக்குது அந்த இடமே. அதுவும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷாக சொல்லவே தேவையில்லைங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் இந்த இடத்துக்குலாம் வந்தால். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். கொடைக்கானலில் இந்த லொக்கேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதேமாரி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்புறம் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கனே அழுத்தி விட்டுருங்க மக்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ பண்ணி போகிறதுக்கு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கனே அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் மறக்காமல் நான் சொன்னதை பண்ணுறேங்க. சரியான க்ரௌடு, உள்ளே போகவே முடியல. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக எடுக்கலாம். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது. உள்ளே போயிட்டு காட்டுறேன் நான். முடிஞ்ச அளவுக்கு நான் உள்ளே அந்த பேக் சைடு வீடியோ காட்டுறேன். இங்கே ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான தடுப்பு சுவர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மக்களே. வேறு லெவலில் இருக்குது. கீழே ஒரு க்ளவுடியான ஃபீல். அது சுற்றிலும் க்ளவுடியாக தான் இருக்குது, ஒரே பனிமூட்டமாக தெரியுது. பயங்கரமாக இருக்குது. சூசைட் பாயிண்ட் இது. அதுக்கோசம் தான் இந்த தடுப்பு சுவர்லாம் போட்டிருக்காங்க. மக்களே இந்த இடத்த வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும், சொல்லவே தேவையில்ல. நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவில். இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கோசம் தான் எடுக்கப்படுகிறது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதுமில்லையே. வானம் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை. என்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லை. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதுமில்லையே. வானம் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓய. மக்களே ஃபைனலாக இதோட வீடியோவை எண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானை அழுத்தி விட்டுருங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பாய் ஃப்ரம் மிஸ்டர் பிகோமா. வெயிட்டிங் ஃபார் பார்ட் 3.